ஈரோடு மாவட்டத்தில் நடந்த திகில் மற்றும் அமானுஷி சம்பவத்தின் பின்னணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மேடி. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போற இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு மாவட்டத்தில் ஒரு +1 படிக்கும் மாணவன் தனியார் விடுதியில் தங்கி படிக்கும்போது அவனை பின்தொடர்ந்த இளப்பெண்ணின் திகில் மற்றும் அமானுஷி சம்பவத்தை தான் இன்னைக்கு காணொலி முழுசா பார்க்க போறேங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்ட்டு நான் நம்புறேன். வாங்க டேரக்டா சொல்ல போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறையிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள போனால் ஒரு சின்ன அழகிய கிராமத்தில் 2010 காலகட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபரோட பெயர் அருண்ங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க கிராமத்தில் மொத்தம் 100-200 வீடுகள் கொண்ட ஒரு கிராமம் தாங்க இவங்க கிராமம். இப்படிப்பட்ட ஒரு அழகான கிராமத்தில் அமைதியாக ஒரு ஓட்டு வீடில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அருண் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அருணோட குடும்பத்தில் மொத்தம் 4 பேர். அருணோட அப்பா பேர் குமரன், அவங்க அம்மா பேர் மணி, அருண் அவங்களோட பாட்டி. சின்ன சின்ன கூலி தொழில் செய்து தான் அருணை ரொம்ப பத்திரமாகவும் செல்லமாகவும் வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அருண் ஒரே பையனாக இருந்த காரணத்தினால. ஒரே பையனாக இருந்தாலும் செல்லம் கொடுத்து வளர்த்துருந்தாலும் அருண் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது பொது தேர்வில் ரொம்ப குறைவான ஒரு மதிப்பெண்ணை எடுத்துடுறாங்க. ஜஸ்ட் பாஸ் ஆன காரணத்தினால அருண் வீட்டில் அருண் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ரொம்ப நான் செல்ல கொடுத்து உன்னை வளர்த்துட்டேன் அருண், அதனால தான் நீ உன் இஷ்டத்தில் நீ படிச்சிருக்கிற, ரொம்ப கம்மியான மதிப்பெண் தான் நீ எடுத்திருக்கிற, இப்படியே விட்டா நீ ஃபெயில் ஆகிருக்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அருண் மேலே ஆதங்கப்படுறாங்க. உடனே அருண், நான் முடிஞ்ச அளவுக்கு படித்தேம்மா, இருந்தாலும் இவ்வளோ கம்மியாக மதிப்பெண் எடுப்பேன் நானே நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அருண் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட அருணோட அப்பா அம்மா ஒரு முடிவை ஒன்று எடுக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அருண் கம்மியான மதிப்பெண் எடுத்து ஃபெயில் ஆயிடுவான், சின்ன சின்ன வேலையை செஞ்சு வருங்காலத்தில் அவன் முன்னேறது கஷ்டமாக போயிடும் அப்படின்ற காரணத்தினால அருண் கிராமத்திலிருந்து ஒரு 36 கிலோமீட்டர் தள்ளி ஒரு தனியார் விடுதியில் தங்கி தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. அப்படி படித்தா அருண் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேராமல் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்ற காரணத்தினால அருணை தனியார் பள்ளியை சேர்க்க முடிவெடுக்கிறாங்க. இருந்தாலும் அருணுக்கு விருப்பம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக விருப்பம் இல்லைங்க. அருண் அவங்க கிராமத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸு உறவினர்கள் கூட சந்தோஷமா இருந்தனால இப்படி தனியாக பிரித்து போய் அந்த பள்ளியில் படிக்க வைக்கிறாங்களே அப்படின்ற காரணத்தினால அருணுக்கு சுத்தம் விருப்பம் இல்லாமல் தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் +2 பொதுத் தேர்வு முடிஞ்சு விடுமுறையும் முடிஞ்சு அருணை அந்த பள்ளிக்கு போய் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. தனியார் பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு அழகான காடுகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்குது. இவங்க பள்ளிக்கூடத்தை நெருங்கியே இவரோட ஹாஸ்டல் இருக்குது. அதனால படிக்கிறதுக்கும் கொஞ்சம் வசதியாகவும் இருக்குங்க. மேலும் ஹாஸ்டலில் சாப்பாடு வசதி அனைத்து வசதியுமே 2010 காலகட்டத்தில் சிறப்பாக பண்ணியிருந்திருக்காங்க. இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அருணுக்கு அந்த பள்ளியில் போய் சேர்றதுக்கு விருப்பமே இல்லைங்க. இருந்தாலும் ஒரு வழியாக அந்த பள்ளியில் போய் அருண் சேர்ந்துறாங்க. சேர்ந்த முதல் நாள்லேயே அருணுக்கு எந்த நண்பர்களையும் பிடிக்காத காரணத்தினால யாரு கூடயும் அதிகமாக சேராமல் இருந்திருக்காருங்க. இருந்தாலும் அருணுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் கிடைக்கிறாருங்க. அவர் பேர் தருண். அருண்கிட்ட வாண்டடாக பேசி ஒரு நெருங்கிய நண்பராக மாறுறதுக்கு ட்ரை பண்றாரு. இருந்தாலும் அருண் அவரை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். இவங்க ஹாஸ்டலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க பள்ளிக்கூடத்தில் நெருங்கி ஒரு 100 மீட்டர்லேயே ஹாஸ்டல் இருக்குதுங்க. பெண்கள் ஹாஸ்டல் தனியாக, ஆண்கள் ஹாஸ்டல் தனியாக, அதனால கொஞ்சம் தனித்தனியாக தான் அமைச்சிருக்காங்க. ஒரு நாள் அருண் இந்த 1 வார காலகட்டத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்து சுத்தமாக விருப்பம் இல்லாத காரணத்தினால அருண் அவங்க வார்டன், அதாவது அவங்க தங்கி விடுதியில் இருப்பாங்களா அந்த வார்டன் நம்பர் மூலம் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாருங்க. அருண் என்ன கால் பண்ணி பேசுகிறாருன்னா, அம்மா எனக்கு இந்த இடம் சுத்தமாக பிடிக்கல, நான் அங்கேயே திருப்பி படிக்கிறேன், நான் நல்ல மதிப்பெண் எடுக்கணுமா, எனக்கு நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு சொல்கிறாருங்க. உடனே அருணோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அருண் இப்போதான் போய் சேர்ந்துருக்கப்பா, இன்னும் போக போக உனக்கு பழகிரும், போக போக உனக்கு பிடிச்சிடும், உனக்கு நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுன்றதுக்காண்டி தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு அருணாமோட அம்மா சொல்லிடுறாங்க. உடனே அருண் இதை கேட்டு உடனே அப்செட் ஆனாலும் கூட சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிடுறாங்க. இப்படி இருந்த அருணோட காலகட்டத்தில் 1 மாதம் கழிச்சு அந்த ஸ்கூல் அருணுக்கு கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குதுங்க. இருந்தாலும்
1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அரசு மேல்நிலை பள்ளியில் படித்த அருண் திடீர்னு தனியார் பள்ளியில் வந்து படிக்கும்போது ஒரு வினோதமான உணர்வு அருணுக்கு ஏற்பட்டுருக்குதுங்க. அரசு மேல்நிலை படிக்கக்கூடிய பசங்களை கம்பேர் பண்ணும்போது தனியார் பள்ளியில் படிக்கிற பசங்களோட கேரக்டராக இருந்தாலும் சரி, ஆட்களாக இருந்தாலும் சரி, ஒரு அமைதியாகவும் யாரு கூடயும் பேசாமல் வினோதமாக இருந்திருக்காங்க. அதனால் அருணை பற்றி சொல்லணும்னா அருண் மேக்ஸிமம் யார்ட்டையும் பேச மாட்டாருங்க. அமைதியான கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் படிப்பில் கொஞ்சம் லோவான ஒரு பையனே சொல்லலாங்க. அருணோட ஹாஸ்டலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான அப்பார்ட்மெண்ட் மாதிரி அழகா 2 அப்பார்ட்மெண்ட்கள் இருந்திருக்குங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் முழுக்க ஆண்களும், இன்னொரு அப்பார்ட்மெண்ட் முழுக்க பெண்களும். ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் 30 அறைகள் இருக்குங்க. 30 அறையிலையும் ஒவ்வொரு அறையிலையும் 5லிருந்து ஒரு 7 பேர் தங்கலாங்க தாராளமாக. அருணோட அறை பொறுத்தளவுக்கு நல்ல நீட்டாகவும் கிளீனாகவும் சுத்தமாகவும் இருந்திருக்குங்க. அருணோட அப்பார்ட்மெண்ட் பக்கத்திலேயே ஒரு அழகான பெரிய மைதானம் ஒன்று இருந்திருக்குங்க. அருண் பொதுவாக கபடியில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு பையங்க. அதனால் அருண் பள்ளி முடிஞ்ச உடனே அவங்க மைதானத்தில் அவங்க கிளாஸ் பசங்களோட சேர்ந்து கபடி விளாட்றத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. விளாண்டு முடிஞ்சு ஒரு 6 மணி போல் விடுதிக்கு போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு படிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 8 மணி இருந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதும் காலையில் வழக்கமாக பள்ளிக்கூடத்துக்கு போகிறதும் அருணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பள்ளிக்கூடத்தை பிடிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்படி ஒரு 2 மாதம் காலகட்டம் முடிஞ்ச பிறகு அருண் வழக்கமாக அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்த ஒரு நாள் அருண் அவங்க வகுப்பறையில் எப்பயுமே லாஸ்ட் பெஞ்சுக்கு முன்னாடி பெஞ்சுன்னு சொல்லாங்க, அங்கே தான் ஜன்னல் பக்கத்துலேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அருணோட பள்ளியை நெருங்கின மாதிரியே கொஞ்சம் தூரத்தில் அருணோட பள்ளிக்கூடத்துக்கும் அந்த காட்டுப்பகுதிக்கும் இடையில ஒரு அழகான ஒரு வாய்க்கால் ஒன்று ஓடிட்டு இருக்கு. வாய்க்கால் சீசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி அதிகமாகவே வரும்னு சொல்லுவாங்க அந்த சீசன் டைம்ல. அதனால அருண் அந்த வாய்க்காலை ரசிச்சுக்கிட்டும் வகுப்பறையில் பாடத்தை கவனிச்சுட்டும் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அருணுக்கு ஒரு யோசனை ஒன்று தென்படுதுங்க. அது என்ன யோசனை அப்படின்னா பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறகு வாய்க்காலை போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அருண் தன்னுடைய நண்பரான தருண் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பழகி நண்பர்களாகவே மாறிட்டாங்க. இருந்தாலும் தருண் கிட்ட கேட்கும்போது தருண் அப்படிலாம் அங்கே போய் குடிக்கக்கூடாது, அப்படி குடித்தோம் அப்படின்னா நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தருண் கிட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் 2 பேருக்கு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்ட காரணத்தினால அங்கே போகிறத தவிர்த்துறாங்க. அடுத்த நாள் அருண் வழக்கம் போல ஒரு 12 மணி அளவில் அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது அருண் சின்ன ஒரு விஷயத்த ஒன்று நோட் பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா வகுப்பறையில் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது யதார்த்தமாக அந்த வாய்க்கால் பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்த அருணுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு? அருணோட அவங்க வகுப்பறையில் அவங்க ஆசிரியர் பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது அருண் எதார்ச்சியாக அந்த வாய்க்கால் வழியாக பார்க்குறாருங்க. வாய்க்கால் வெளியே பார்க்கும்போது அவங்களோட வகுப்பறைக்கும் அந்த வாய்க்காலுக்கு ஒட்டி ஒரு 200 மீட்டர்ல அருண் பள்ளிக்கூடத்தை யூனிஃபார்மை போட்ட ஒரு இளம் பெண்மணி மத்தியானம் ஒரு 12 மணி போல நடந்து போயிட்டு இருக்கிறத அருண் தெளிவாகவும் நல்லாவும் வாட்ச் பண்றாருங்க. பார்த்த உடனே அருண் அவங்க தருண் நண்பர்கிட்ட இதை சொல்லலான்னு சொல்லிட்டு தருணை கூப்பிட்டு ஜன்னல் வழியா திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு பெண்மணி நடந்து போயிட்டு இருந்த ஒரு இளம் பெண்மணி திடீர்னு கண்ணுக்கு தென்படாம போயிடுறாங்க. உடனே தருண் என்னடா எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்கும்போது அருண் ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாருங்க. இருந்தாலும் அருண் பாடம் எடுக்கிற ஆசிரியர் அருணை கூப்பிட்டு என்னடா எதுக்கு ஜன்னல் வெளியே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அருண் மறுபடியும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சு உட்காந்துடுறாருங்க. இருந்தாலும் அருண் மனசுக்குள்ள இது நம்மளோட கற்பனையா இருக்கும், இல்லை நம்ம பிரம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு அவரையே சமாதானப்படுத்திடுறாருங்க. உடனே பள்ளிக்கூடம் ஒரு 4 பள்ளி முடிஞ்ச பிறகு அருண் வழக்கம் போல அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு விளையாட முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது அருணுக்கு திருப்பியும் அந்த மதியானம் பார்த்த அந்த பெண்மணி மனசுக்கு ஞாபகம் வராங்க. ஞாபகம் வந்து அதை யோசிச்சுட்டே தூங்கிட்டு இருக்கும்போது அவரை அறியாமையே ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறாருங்க. அருண் அறையில மொத்தம் 5 பேர் தங்கிட்டு இருக்கிறாங்க. அருண் அவர் நெருங்கிய நண்பன் தருண், அதுக்கப்புறம் மிச்சம் 3 பேர் அவர் நெருங்கிய நண்பர்கள். அவங்ககிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க அருண், அதனால அவங்க பேரும் எங்கிட்ட மென்ஷன் பண்ணல. இப்படி நல்லா ஆழ்ந்த உறக்கத்தை தூங்கிட்டு இருக்கும்போது அருண் காதுல ஒரு சலங்க சத்தம் மெதுவா தூரத்துல இருந்து கேக்குதுங்க. இதை கேட்ட அருண் தூக்கத்துல இருந்து மெதுவா கண் விழிக்கிறாருங்க. கண் விழிக்கும் போது தூரத்திலிருந்து கேட்ட அந்த சலங்க சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க அறைய நெருங்கிட்டு வந்து அருண் நல்லாவே உணர்ந்தார். உடனே அருண்
முழிச்சு எந்திரிச்சு உட்காரும்போது அந்த சலங்க சத்தம் கரெக்டாக அருண் இருக்கிற அறைக்கு நேராக வந்து அப்படியே அமைதியாயிருது. உடனே அருண் பயந்து போய் தருணை எழுப்புறாருங்க. தருணை எழுப்பும்போது தருண் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறனால அவங்க எந்திக்கவே மாட்டாருங்க. உடனே அருணோட கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்குது. அருண் உடனே பயந்து போய் அவங்க 3 நண்பர்களையும் எழுப்ப பார்க்குறாங்க. 3 நண்பர்கள் யாரும் எந்திக்கல. ஸோ அருண் மட்டும்தான் அந்த கதவை திறக்க வேண்டிய ஒரு நிலைமை சுச்சுவேஷன் அருணுக்கு வருது. கதவை வேகமாக தட்டுற சத்தத்தை கேட்டு அருண் உடனே போய் அந்த கதவை திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்க்கும்போது அருணுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி. என்ன ஆச்சு அப்படின்னா, கதவை தட்டினது வேற யாரும் இல்லைங்க, அந்த ஹாஸ்டலோட வார்டன். அவங்க பெண்மணி, 40 வயது. அதாவது ஆண்களும் பெண்களுக்கும் ஒரே வார்டன் தான், அந்த பெண்மணி மட்டும்தான். 10 மணிக்கு மேலே ஆண்களும் பெண்களும் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு இவங்க ரவுண்ட்ஸ் வந்திருக்காங்க. ரவுண்ட்ஸ் வந்த காரணத்தினால தான் அருண் உடனே பயந்து கதை திறக்கும்போது அருண் அந்த வார்டன்ட்ட என் கதவை எதுக்கு தட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த வார்டன் அருண்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்கிறாங்க. தம்பி, நைட் நேரம் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாரும் தனியாக போக வேணாம், கூட உங்கள் நண்பர்களை அழைச்சிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு அவன் வார்டன் அருண்கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அறையில் இருக்கிற எல்லா பசங்கள்ட்டையும் இதை நீ சொல்லிடு அப்படின்னு அந்த வார்டன் அருணுகிட்ட இந்த முக்கியமான விஷயத்த சொல்லிடுறாருங்க. இதை கேட்ட அருண் மறு கேள்வி ஒன்று அந்த வார்டனை நோக்கி எழுப்புறாருங்க. அது என்ன கேள்வினா, நாங்க ஏன் தனியா ரெஸ்ட் ரூம் போகக்கூடாது, அதுக்கு காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. அதுக்கு அந்த வார்டன் எல்லாம் உங்க நல்லதுக்கு தாப்பா, சொன்னா கேளு அப்படின்னு சொல்லி அந்த கதவை அறையை சாத்தி போயிட்டு தூங்குப்பான்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே கதவை அறையை சாத்திட்டு அருண் அவங்க பெட்ல போய் குழப்பத்தோடைய படுத்து தூங்குறாருங்க. குழப்பத்தோடைய படுத்து தூங்கின அருணுக்கு ஒரு கனவு ஒண்ணு வருதுங்க. அது என்ன கனவுனா, அருண் வழக்கம் போல அந்த வகுப்பறையில பாடத்தை கவனிச்சிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக அந்த ஜன்னல் வழியா பாக்குறாருங்க. பார்க்கும்போது அருணுக்கு மறுபடியும் ஒரு ஆச்சரியங்க. அந்த ஜன்னல் வழியா அவர் நேத்து பார்த்த அதே இளம் பெண்மணி அந்த வாய்க்கால் நெருங்கிலேயே நடந்து போயிட்டு இருக்காங்க. உடனே வகுப்பறையிலிருந்து வெளியே வந்து அருண் அவங்க வாய்க்காலை தான் போகணும் அப்படின்னா பெரிய வால் சுவர் இருக்குங்க, அந்த சுவரை தாண்டி தான் போகணும். அதனால அந்த வால் சுவர் தாண்டி அருண் கனவுல வழியா போயிட்டு இருக்காரு. போய் அந்த பெண்ணுகிட்ட நெருங்கி பேச போறாருங்க. நெருங்கி பேசும்போது இவருக்கும் அந்த பெண்ணுக்கு ஒரு 10 மீட்டர் டிஃப்ரெண்ட் தாங்க இருக்கும். ஸோ அருண் அவன் பின்னாடி நடந்து போயிட்டு இருக்காருங்க. மட்டும் இல்லாம அந்த பெண்மணிக்கும் அருணுக்கும் ஒரு 10 மீட்டர் டிஃப்ரெண்ட் தாங்க இருக்கும். அந்த பெண்மணியோட முதுகு மட்டும் தான் அருணுக்கு தெரியுது. அருண் அந்த பெண்மணி முதுகு பின்னாடி தான் நடந்து போயிட்டு இருக்காரு. ஆனா முன்னாடி ஃபேஸ் அருண் தெரியல. அதுவும் இல்லாம பின்னாடி இருந்தே அருண் அந்த பெண்மணிகிட்ட ஒரு கேள்வி எழுப்புறாருங்க. யாருமா நீ, நேற்று இதே டயத்துல தானே உன்னை நான் பார்த்தேன், அதுவும் இல்லாம நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் வேற போட்டிருக்கிற, உன்னை இது வரைக்கும் எந்த வகுப்பறையிலையும் நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்மணிகிட்ட இருந்து அருணுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் வராதனால அருண் அந்த பெண்மணியை முன்னாடி போய் பார்க்கலான்னு சொல்லி முயற்சிக்க போறாருங்க. கனவுல முயற்சிக்கு போகும்போது அந்த பெண்ணோட முகத்தை பார்க்கறதுக்குள்ளேயே அந்த பெண்மணி ஓடிட்டு இருந்த வாய்க்கால்ல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி முயற்சி பண்ணிடுறாங்க. விழுந்த உடனே அந்த பெண்மணி அந்த வாய்க்காலுக்கு மேலே வரவே இல்லைங்க. அப்படி வாய்க்காலை அடிச்சுட்டு போற மாதிரி அவரோட கனவுல அருணுக்கு தென்படுது. உடனே கனவுல இருந்து எப்படியோ மீண்டு அருண் வெளியே வந்துடுறாருங்க. வெளியே வந்த உடனே அருணுக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிடுதுங்க. உடனே இதை நெருங்கிய நண்பனாட்ட தருணிட்டி சொல்ல முடியாது, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தண்ணி குடிச்சிட்டு அருண் மடி தூளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அருணுக்கு தூக்கமே வரல. ஒரு வழியா காலையில விடிஞ்சு வழக்கம் போல அருண் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி வகுப்பறைக்கு போறாங்க. அந்த நாள் முழுவதும் அருணுக்கு மைண்ட்ல அந்த பெண்மணியோட ஞாபகம் மட்டும் தாங்க வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வாய்க்கால் ஆசிரியர் பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த வாய்க்காலை மட்டுமே அருண் கவனிச்சுட்டு இருக்காருங்க. இதை நோட் பண்ண அவங்க தருண் என்ன சொல்றாருன்னா, என்னடா அடிக்கடி வாய்க்காலே பார்த்துட்டு இருக்க, அதுவும் இல்லாம ஒரு மாதிரியாவே இருக்கிற, சரியா என்கிட்ட பேசுறது கூட இல்லைன்னு சொல்லிட்டு அருணுக்கிட்ட சண்டை போடுறாரு. அருண் உடனே ஒன்றும் இல்லடா, கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறாருங்க. ஸோ அந்த நாள் அப்படியே சுகமாக முடிஞ்சிருக்குங்க. இப்படியே அருணுக்கு ஒரு வார காலகட்டத்துக்கு எந்த ஒரு கெட்ட கனவும் அந்த இளம்பெண் கண்ணுக்கு தென்படுறதும் இல்லைங்க. உடனே அருண் இது ஒரு கற்பனை பிரம்மை நினைச்சிட்டு அந்த விஷயத்த சாதாரணமா விட்டுறாருங்க. ஒரு வார காலகட்டத்துக்கு அப்புறம் அருண் வழக்கம் போல பள்ளிக்கூடம் முடிஞ்சு மைதானத்துல விளையாண்டு சாப்பிட்டு அவங்க அறையில தூங்குறாருங்க. அன்னைக்கு இரவு அருணுக்கு ஒரு பயங்கரம் நடக்கும்னு அருணுக்கே தெரியாது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கிட்டு இருந்த அருணுக்கு நள்ளிரவு எந்த டைம் தெரியலைங்க,
இவன் அறையோட கதவை திறக்கிற ஒரு சத்தம் அருண் காதுக்கு கேட்குது. தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச அருண் கதவை திறந்து வெளியே போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் நெருங்கிய நண்பரான தருண் தாங்க. அருணுக்கு ஒரு ஆச்சரியம். அது மட்டும் இல்லாம வார்டன் 1 மாசத்துக்கு முன்னாடியே யாரும் தனியா ரெஸ்ட் ரூம் போகக்கூடாதுன்னு சொன்ன விஷயம் அருணுக்கு ஞாபகம் வந்த காரணத்தினால அருண் வேகமா பின்னாடியே அருணும் தருண் பின்னாடி போயிட்டு இருக்காருங்க. அருணுக்கும் தருணுக்கும் ஒரு 5 மீட்டர் டிஃப்ரெண்ட் தாங்க இருக்கும். 2 பேருமே தூக்க கலத்துல இருக்கிறதுனால அருண் தருணுகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. 1 மாசத்துக்கு முன்னாடி வார்டன் தனியா ரெஸ்ட் ரூம் போகக்கூடாதுன்னு சொன்னார்லடா, நான் கூட உங்கள்கிட்ட நான் சொன்னேனே, நீ ஏன் அதை கேட்கல, என்னை எழுப்பி விட்டுருந்தா நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு அருண் தருண்கிட்ட கேள்வி கேட்கும்போது தருண்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் அருணுக்கு வரவில்லைங்க. அருண் என்ன நினைச்சுக்கிறாருன்னா தூக்க கலக்கத்துல இருக்கிறதுனாலதான் தருண் அவங்கள்ட்ட பேச மாட்டான் அப்படின்றதுனால அருண் பின்னாடியே போறாருங்க. அவங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அப்படின்னா அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்து 2 மாடி கீழே போனாதான் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. அங்கதான் பாய்ஸுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்கு அமைச்சிருக்காங்க. அதனால அருண் நெருங்கி போயிட்டு இருக்கும்போது தருண் எதுவும் பேசாத காரணத்தினால ஏதாச்சும் பேசுறா அப்படின்னா தானே கொஞ்சம் தைரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தருண்கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை அருணுக்கு வருது. அது என்ன ரிப்ளை அப்படின்னா என் பின்னாடியே வாடா அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான் தருண்கிட்ட இருந்து வருதுங்க. இதை கேட்ட உடனே அருண் கொஞ்சம் பிரமிச்சு போய் நின்றாரு. அது மட்டும் இல்லாம தருண் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரெஸ்ட் ரூமுக்கு போகாம டைரக்டா எங்க போறாரு அப்படின்னா டைரக்டா ஹாஸ்டல் அருகாமையில் இருக்கிற வால் சுவரை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காருங்க. இதை பார்த்த அருணுக்கு ஒரு ஆச்சரியங்க. அது மட்டும் இல்லாம அருணுக்கு வாழ்நாள்ல பார்க்காத ஒரு காட்சியை முறையா அங்க பாக்குறாருங்க அருண். என்ன ஆச்சு அப்படின்னா அந்த வால் சுவரை நோக்கி நடந்து போயிட்டு இருந்த தருண் காத்தோட காத்தா அந்த வால் சுவர் உள்ள போறத அருண் அவர் 2 கண்ணால தெளிவாகவே பாக்குறாருங்க. அதை பார்த்த உடனே அருண் வேர்த்து விறுவிறுத்து பயத்துல கத்தக்கூட முடியாம குடுகுடுன்னு ஓடி அவரோட அறைக்கு ஓடி வராரு. ஓடி வந்த அருண் கதவை திறந்து உள்ள போய் பார்க்கும்போது அருணுக்கு மறுபடியும் ஒரு பேத அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னா அருணோட அறையில தூங்கிட்டு இருக்கிறது அருணோட நெருங்கிய நண்பரான தருண். அதை பார்த்த உடனே அருண் கொலை நடுங்கி போயிடுறாருங்க. உடனே அருண் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கதவை திறந்து போனது ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு அருணுக்கு அப்போதான் புரியவே வருதுங்க. பயத்தோட உச்சில இருந்த அருண் உடனே தண்ணியை குடிச்சிட்டு அவங்க பெட்ரூம்ல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. என்னதான் படுத்து தூங்கினாலும் அருணுக்கு சுத்தமா தூக்கமே வரலைங்க. நடுங்கி போய் வேர்த்து விறுவிறுத்தே இருந்திருக்காருங்க. அடுத்த நாள் காலையில அருணுக்கு பயங்கர காய்ச்சலுங்க. பயங்கர காய்ச்சல் காரணமாக அருணோட ஃப்ரெண்டெல்லாம் நல்லா ரெஸ்டடா சரியா போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் தனியா அந்த அறையில படுத்து தூங்குறதுக்கு அருணுக்கு ரொம்ப பயமா இருந்தது. உடனே அருணோட வார்டன் கிட்ட அருண் எனக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரி பண்ண முடியும், எங்க அம்மா கால் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வார்டன்கிட்ட சொல்லிடுறாங்க. அருணோட பேச்சை கேட்டாங்க வார்டன். தலைமை ஆசிரியர்கிட்ட போய் இந்த விஷயம் சொல்லும் போது தலைமை ஆசிரியர் அருணை பார்த்த உடனே உங்களுக்கு பயங்கர ஃபீவர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கண்ணெல்லாம் செவந்து போன காரணத்தினால அருணோட அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி பள்ளிக்கு வர சொல்லிடுறாங்க. கால் பண்ண ஒரு 3 மணி நேரத்திலேயே அருணோட அவங்க அம்மா அப்பா கார் அரேஞ்ச் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அருணுக்கு அவங்க அம்மா அப்பா பார்த்த உடனே சந்தோஷம். ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுனாலும் வந்துட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனாலும் சரி, இந்த பயத்தில் இருந்தனால உடம்பு சரியாதனால இப்போ பிரச்சனை நடந்த பிறகு அம்மா அப்பா பார்த்தோன்னே விட்டு நிம்மதி பெருமை வச்சு விட்டுருக்காரு. அருணோட அவங்க அம்மா என்னடா உடனே அவன் என்ன நினச்சிக்கிறான்னா காய்ச்சல் காரணமாக தான் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு சாதாரணமாக இருக்காங்க. அந்த நாள் அருண் வழக்கம் போல சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ரெஸ்ட் எடுத்து ஆரம்பிச்சு ஒரு நள்ளிரவு எந்த டைம் தெரியலைங்க, அருணோட அவங்க அம்மாவுக்கு அருணோட அறையில கதவை திறக்கிற ஒரு சத்தம் அருணோட அவங்க அம்மாவுக்கு நல்லா தெளிவாகவே கேட்குது. கேட்ட உடனே சடனா எந்திரிச்சு கதவை யார் திறக்கிறான்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது யாருமே இல்லைங்க. பக்கத்துல பார்க்கும்போது அருண் படுத்துற இடத்துல அருண் கிடையவே கிடையாது. அருண் தான் இங்கே வெளியே போயிருக்கான், இப்படி சொல்லாம அருண் வெளியே போக மாட்டானேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்கும்போது வெளியே யாருமே இல்லைங்க. கருகுமுன்னு இருட்டா இருக்குது. அவங்க கிராமம் மேக்சிமம் பக்கத்துல ஒரு 50 மீட்டர் 60 மீட்டர் தள்ளி தான் ஒரு வீடு இருக்கும். அதனால அருண் எங்க போனாலும் திடீர்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. உடனே அருணோட அவங்க அம்மா அருணோட அப்பாட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது அருணும் அப்பாவும் பயந்து போயிடுறாங்க. பயந்து போய் டார்ச் எடுத்து வெளியெல்லாம் தேடி பார்க்கும்போது அருணை காணவே இல்லைங்க. பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுல
சொல்றாங்க. அருணோட அவங்க பாட்டி எழுப்பி அருணோட அவங்க அம்மா அப்பா அருண் இந்த மாதிரி நடுராத்திரில காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க பாட்டி பயந்து போயிடுறாங்க. பயந்து போனாலும் கூட அவங்க பாட்டி அருணோட அவங்க அம்மா அப்பா கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க. நான் வந்ததுலேருந்து அருண் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், அருண் பண்றதெல்லாம் வினோதமா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா அப்பாவும் நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம், வினோதமா பண்றத பார்த்தா எங்களுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அருணோட பாட்டி அவங்க அறையில சாமி ரூம்னு சொல்லியிருந்தாங்க, அந்த அறையில போய் அவங்க அம்மானா வழிபடுறாங்க. வாரமானா வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் வீட்டில் வந்து சாமி கும்பிட்றதும் வழக்கமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாமி பற்றி அதிகமாகவே அவங்க பாட்டிக்கு இருக்குதுங்க. உடனே அம்மன்கிட்ட போய், அம்மா நீ என்னோட பேரன் நீ தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு வேண்டுறாங்க. வேண்டிய ஒரு அரை மணி நேரத்திலேயே திடீர்னு அருண் எங்கேயோ தூரம் போயிட்டு நடந்து வந்து வீட்டை கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து பார்த்த உடனே இவங்க 3 பேருக்கு பேர் எதிர்ச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ள சந்தோஷம். அருண் வந்து திருப்பி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்த உடனே அருண்கிட்ட எந்த ஒரு பேச்சுமே பேசாம அருண் அவரே போய் அந்த பெட்டை படுத்துவாங்க. உடனே அவங்க அம்மா எழுப்பி, இந்நேரம் எங்கடா போயிட்டு வர, அதுவும் இல்லாம இந்நேரம் உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது அருண் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க. உடனே அவங்க பாட்டி, எங்க போறேன்னு உங்க சொல்லிடுறான், என்ன நீ வந்ததுலேருந்து வினோதமா நடந்துக்கிற, இப்ப எங்க போயிட்டு வர சொல்றியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அருண் வினோதமான குரல்ல ஒரு பேச்சு ஒண்ணு இருக்கிறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, அவங்க வீட்டுல இருந்து அவங்க ஒரு வாய்க்காலுக்கு வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்குங்க. அதாவது பெரிய வாய்க்கால்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வாய்க்காலுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும். இந்த வாய்க்காலில் தண்ணி வருதான்னு பார்க்க போனேன், தண்ணி வரல, அதான் திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வினோதமா பேசுறாங்க. அருணோட குரலும் அருணோட பேச்சையும் பார்த்த உடனே இவங்க 3 பேரும் பயந்து போயிடுறாங்க. உடனே அருண் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. இவங்க 3 பேரும் தூங்கல, விடிய தூங்காமே இருந்திருக்காங்க. அதனால அந்த நாள் அப்படியே முடிஞ்சிருதுங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காரணமாக அருணோட அவங்க அப்பா சீக்கிரமா ஒரு 5 மணி போலயே எழுந்திரிச்சிடுறாருங்க. காலையில எழுந்திரிச்சு அவங்க பெட்ல பார்க்கும்போது அருண் நல்லா ஆழ்ந்த உரத்துல இருக்காருங்க. அருணோட அவங்க அம்மாவும் சீக்கிரமா எழுந்திரிச்ச காரணத்தினால போய் ஆட்டு இறைச்சி வாங்கிட்டு வாங்க, வீட்டுல சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அருணோட அவங்க அப்பா ஆட்டு இறைச்சி வாங்கிட்டு வந்துடுறாருங்க. வாங்கிட்டு வந்த உடனே அருணோட அவங்க அம்மா கிட்ட போய் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வா சமைக்கிறதுக்குன்னு சொல்லி கடைக்கு அனுப்பி வைக்கிறாருங்க அருணோட அவங்க அப்பா. அருணோட அப்பா உடனே பால் கறக்கிறதுக்கு வீட்டுக்கு வெளியே அவங்க மாடு வளர்த்துட்டு இருக்காங்க, பால் கறக்கிறதுக்கு வெளியே போயிடுறாருங்க. அருணோட பாட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வயல்வெளிக்கு போயிடுறாங்க. வயல்வெளிக்கு போயிட்டு அருண் ஆழ்ந்த ஒர்க் எடுத்துட்டு இருக்கிற காரணத்துல பக்கத்துல தான் கடை இருக்கு. அதனால இவங்க அம்மா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது வீட்டுல ஒரு பேர் அதிர்ச்சிங்க அருணோட அவங்க அம்மாக்கு. என்ன ஆச்சு அப்படின்னா, வீட்டுல யாரோ அடுப்புங்கரையில சமைச்சிட்டு இருக்கிற சத்தம் அருணோட அவங்க அம்மாக்கு கேட்குதுங்க. அருணோட அவங்க அம்மா என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அருணோட அவங்க பாட்டி தான் சமைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உடனே பெட்ல போய் பார்க்கும்போது அருணை காணுங்க. அருணோட அப்பா உடனே வீட்டுக்கு என்டர் ஆகும்போது அவங்க பாட்டி கதவை திறந்து பின் வழியா உள்ள வர்றாங்க. அருணோட அவங்க அம்மா உள்ள போய் பார்க்கும்போது பின் வாசல் வழியா அருணோட அவங்க பாட்டி உள்ள வரதை பார்த்துட்டு, அருண் அம்மா, ஏமா நீங்க இங்க இருக்கீங்கன்னா உள்ள சமைக்கிறது யாருன்னு கேட்கறாங்க. அதுக்கு அருணோட பாட்டி, ஏமா வழக்கமா நீ தானம்மா சமைப்ப, நான் எப்ப சமைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அருணோட அவங்க அப்பா உடனே உள்ள போய் சமைக்கிறது யாருன்னு போய் பார்க்காரு. போய் பார்த்தவருக்கு பேரதிர்ச்சின்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, உள்ள சமைக்கிறது வேற யாரும் இல்லைங்க, அருண் தான் சமைச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அருண் வழக்கமா அந்த கறி சமைக்கிறது சமையல் செய்யறது சுத்தமா தெரியாதுங்க. அன்னைக்குன்னு பார்த்து வடச்சட்டியில வெறும் கறியை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க அம்மாவும் இவங்க அப்பா இவங்க பாட்டி 3 பேர் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. உடனே அருண் அங்கிருந்து என்னடா பண்றேன்னு கேட்கும்போது, மிளகாப்பொடி எதுவுமே இல்லை, எப்படி நான் சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு யதார்த்தமான கேள்வி அவங்க அம்மாவை பத்தி கேட்கறாங்க. அவங்க அம்மா ஆச்சரியம், திடீர் இதெல்லாம் நீ பண்ண மாட்டியே, திடீர்னு எப்பறம் இதெல்லாம் யார் எப்பறம் தனியார் வெளியில் போய் கற்றுக்கிட்டேன்னு கேட்கும்போது, வழக்கமா நான் தானே சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் நார்மலா பேசுறாருங்க. அவங்க அம்மா உடனே அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா அப்படி வாடன்னு சொல்லிட்டு கூட்டு போய் தனியா வச்சிடுறாங்க. ஒரு வழியா இவங்க அருண் பண்றதெல்லாம் பார்த்து வினோதமா இருக்கிற காரணத்தினால எப்படியோ கறியெல்லாம் சமைச்சு உட்காரும்போது எப்பயும் சாப்பிட்றது மட்டும் இல்லாம அருண் வினோதமான முறையில கறியில இறைச்சியை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாருங்க. உடனே அவங்க அப்பா அம்மா என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, தனியார் விடுதியை விட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கான், அது மட்டும் இல்லாம நம்மளோட சமையல் வந்து ரொம்ப பிடிக்கின்ற காரணத்தினால அதிகமா சாப்பிட்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த விஷயத்த சாதாரணமா விட்டுறாங்க. குடும்பத்தினர் எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு போறாங்க. வழக்கமா அருண் அவங்க அப்பா அம்மாக்கு இடையில தாங்க தூங்குவாரு. ஒரே ரூம் தான் இருக்கு அவங்க வீட்டுல, பெட்ரூம்னா அவங்க ஒரே ரூம் தான். அங்கதான் அவங்க பாட்டி, அருணோட அம்மா, அவங்க அப்பா, அவங்க பாட்டி, அருண் எல்லாரும் ஒன்னா தூங்குவாங்க.
வழக்கமா அருண் அவங்க அப்பா அம்மாவுக்கு இடையில தாங்க தூங்குவாரு. அந்த அன்னைக்கு அருண் தனியா போய் தூங்குறேன்னு சொல்றாங்க. உங்க அப்பா அம்மா என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஹாஸ்டல்ல பசங்களோட தூங்கிட்டு நம்ம கூட தூங்க கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு நினைச்சிட்டு தனியா தூங்குறதுன்னா பெரிய விஷயமா எடுத்துக்காம விட்டுறாங்க. நடுராத்திரி எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அருணோட அவங்க அம்மாவுக்கு ஒரு கனவு ஒண்ணு வருதுங்க. அது என்ன கனவு அப்படின்னா, அவங்க கிராமத்துல இருக்கிற ஒரு கோயில இருந்து ஒரு அழகான பெண்மணி சிவப்பு கலர் சேலை கட்டிக்கிட்டு அங்க இருந்து பொறுமையா நடந்து நடந்து இவங்க வீதிக்கு வர்றாங்க. வீதிக்கு வந்த அந்த பெண்மணி நேரா அருணோட வீட்டை பார்த்து நேரா நடந்து வர்றாங்க. நடந்து வந்த உடனே அருணோட வீட்டு வாசலுக்கு வெளியே அந்த பெண்மணி நிக்கிறத அருணோட அவங்க அம்மா கனவுல நல்லா தெளிவாவே பாக்குறாங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்த அந்த பெண்மணியோட கண்ணு செவந்து போய் ரொம்ப ஆக்ரோஷமா விகாரமா வீட்டையே வெறிச்சு வெறிச்சு பாக்குறாங்க. உள்ள வராம அந்த பெண்மணி திருப்பி வந்த வழியாவே அந்த கோயிலுக்கு போயிடுறாங்க. இந்த கனவு வந்த உடனே அருணோட அவங்க அம்மா அந்த கனவு விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே அருணோட அம்மாவுக்கு ஒரு பேரதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, அருண் தூங்கிட்டு இருக்க இடத்துல அருண் மேல ஒரு உருவம் நின்றுட்டு உருவம் உட்கார்ந்து அருணோட கழுத்தை நெரிக்கிறத அருண் அவங்க அம்மா நல்லா பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே கத்துன்னு கத்திடுறாங்க. உடனே அந்த உருவம் அந்த இடத்துல இருந்து ஜன்னல் வழியா கரைஞ்சு போனது அருணோட அம்மா கண்ணில் தெளிவாகவே பார்த்தாங்க. இவங்க கத்துன உடனே அவங்க அப்பா அம்மா எல்லாம் எந்திரிச்சு என்ன ஏதுன்னு கேட்கும்போது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அருண் மூச்சு திணறிட்டு இருக்காரு. அப்புறம் அருண் கொஞ்சம் வச்சு ரிலாக்ஸ் ஆக்கிடுறாங்க. அருண் எதுவுமே தெரியாத மாதிரி திருப்பி படுத்து தூங்கிடுறாங்க. இந்த விஷயத்த அருணோட அவங்க அப்பாட்ட எதுவுமே சொல்லவே இல்லைங்க. காலையில எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி அருணோட அம்மா அருணோட அப்பாட்ட சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்ட அருணோட பாட்டியும் அருணோட அப்பாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேத்து உன்னோட கனவுல வேற யாரும் இல்லம்மா, அந்த கோயிலோட பத்திரகாளியின் அம்மன் தான் கனவு வந்திருக்காங்க. வந்ததும் இல்லாம வாசல் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போறாங்க அப்படின்னா அபசகுணம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில அவங்க அருணோட பாட்டி அருண் கூட விட்டுட்டு அருணோட அவங்க அப்பா அம்மா கோயில போய் விசாரிக்க போறாங்க. கோயில போய் காலையில விசாரிக்கும் போது பூசாரிகிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. பூசாரி உடனே பூஜைகள்லாம் பண்ணிட்டு இவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்த ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி அருணோட அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. இதை உடனே கேட்ட உடனே அருணோட அப்பா அம்மாவுக்கு புரிஞ்சிருதுங்க. வீட்டுல தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அருண் தான் முக்கியம் அந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துறாங்க. பூசாரி உங்களோட பையனை கோயிலுக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு பூசாரி அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட பையனுக்கு கோயிலுக்கு தான் வரேன்னு தெரிஞ்சு உங்க பையனை கூட்டிட்டு வராதிங்க, வேற எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தையும் பூசாரி அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே கோயிலிருந்து அவங்க வீட்டுக்கு ஒரு 200 மீட்டர் டிஃப்ரெண்ட் தாங்க இருக்கும். உடனே அவங்க பாட்டி அருண் இடத்தையும் கூட்டிட்டு வராங்க. வேற எங்கேயோ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அருணை கோயிலுக்குள்ள கூப்பிட்டு உள்ள போகும்போது அருணோட ஃபேஸே மாறுதுங்க. மாறினது மட்டும் இல்லாம பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா அருணை கூட்டிட்டு போய் நடுவில் உட்கார வைங்க, அதாவது கோயில் நடுவில் உட்கார வைங்கன்னு சொல்லிடுறாங்க. அருண் கோயில் நடுவில் உட்கார்றாரு. அதுவும் இல்லாம அமைதியா உட்காராது, எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. உடனே பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா கோயில போய் பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. பூஜைகள் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலயே அருணோட அவங்க அம்மா பயங்கரமா சாமி ஆடுறாங்க. பத்திரகாளி அம்மன் அருணோட அவங்க அம்மாவோட உடம்புல இறங்கிடுறாங்க. இறங்கு மட்டும் இல்லாம பயங்கரமா சாமியான காரணத்தினால அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா எலுமிச்சை பழத்தை வாயில கடிச்சு அந்த சாரெல்லாம் உறிஞ்சி அதுக்கப்புறம் அருணோட முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. முடியை பிடிச்சி இழுத்த உடனே அருணோட உடம்புல அந்த இளம்பெண்ணோட ஆன்மா உள்ள இறங்கி பேசுதுங்க. அந்த இளம்பெண்ணோட ஆன்மா அந்த இளம்பெண் பெண்ணாக இல்லாம அருணோட குரலும் இல்லாம ஒரு வித்தியாசமான குரல்ல பேச ஆரம்பிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அருணோட அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பத்திரகாளி அம்மா உள்ள இறங்கி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட சங்கதிக்கு நீ எதுக்கு வந்திருக்கிற, நீ யாரு ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, என்னோட பேரு அனிதா, நான் இவன் படிக்கிற அதே பள்ளிக்கூடத்துல தான் நானும் தங்கி விடுதியில படித்தேன், அதாவது 2005 காலகட்டத்துல இவன் தான் என்னை காதலிச்சான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அந்த இளம்பெண் அனிதா. அனிதான்ற பெண்மணி 2005 காலகட்டத்துல 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அனிதா குடும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா அனிதாவுக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா சின்ன சின்ன கூலி வேலையை செஞ்சுதான் அனிதாவை ரொம்ப பாசமாகவும் ரொம்ப நல்லாவும் படிக்க வச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து அரசு மேல்நிலை பள்ளியில நல்லா படிச்ச காரணத்தினால 9ஆம் வகுப்பு இவங்க தனியார் பள்ளியில ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நல்ல மார்க் எடுத்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தனியார் பள்ளியில படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை விடுமுறை அன்னைக்கு அனிதா அவங்க வீட்டுக்கு போய் கறியெல்லாம் எடுத்து சமைச்சு என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி சண்டே அன்னைக்கு நைட்டே அவங்க பள்ளிக்கு வந்துடுவாங்க.
இப்படி நல்லா போயிட்டு இருந்தா அனிதாவோட வாழ்க்கையில 12ஆம் வகுப்பு இடையில ஒரு 3 பசங்க அவங்க தனியார் பள்ளியில வந்து சேர்றாங்க. அவங்க 3 பசங்களை பார்க்கும்போது நல்லா செல்வம் மிக்க ரிச்சான ஃபேமிலி மாதிரி தெரியுதுங்க. ஆக்சுவலி அவங்க 3 பேருமே 3 பேத்துல ஒரு நபர் அரசியல்வாதியோட பையங்க. அவரோட நேம் வந்து கார்த்தி, இன்னொரு பையனோட வந்து கௌதம், இன்னொருத்தர் பேர் வந்து ராம். இவங்க 3 பேருமே நல்லா பணக்கார பசங்க மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தனியார் விடுதியில் ஒரு ரூம் மட்டுமே இவங்க 3 பேர்த்துக்குமே அந்த அளவுக்கு ரிச்சான பசங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 3 பேருமே அனிதாவோட வகுப்பறைக்கு வந்து சேர்றாங்க. சேர்ந்த ஒரு வார காலகட்டம் அவங்க கூட நிறைய பசங்க சேர்றாங்க, நிறைய பொண்ணுங்க சேர்றாங்க. இருந்தாலும் அனிதா நல்லா படிக்கக்கூடிய காரணத்தினால மட்டும் அனிதா யார் கூடயும் சேராமல், பசங்கள்லாம் அதுமாதிரி சேர மாட்டாங்க, நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்படி இருந்தப்ப அனிதா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கிற காரணத்தினால இந்த கார்த்திக்னு சொன்ன அரசியல்வாதியோட பையன், இந்த பையன் அனிதா மேலே காதல் வர ஆரம்பிக்குதுங்க. காதல் வந்த ஒரு 2-3 மாதம் அனிதா கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போகும்போது அனிதா அதை மறுத்துறாங்க. ஒரு 5-6 மாதம் கழிச்சு அனிதா பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது அனிதாவும் ஒரு வழியாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி ஒரு 6-7 மாதம் இவங்களோட காதல் நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அனிதாவுக்கு பர்த்டே வருதுங்க. பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் பர்த்டே அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடியே இந்த பசங்களுக்கு தெரிஞ்சிருது. அதாவது இந்த கார்த்தின்ற பையனுக்கு தெரிஞ்சது. கார்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட் 12 மணிக்கு நீ வந்து ஹாஸ்டலுக்கு வெளியே வா, நம்ம கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனிதாட்ட சொல்லிடுறாங்க. உடனே அனிதா அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு நைட் ஒரு 12 மணி போல் 12னா ஒரு 11:30 போல் வீட்டை விட்டு வெளியே வராங்க. அவங்க ஹாஸ்டலை விட்டு வெளியே வராங்க. ஹாஸ்டலை விட்டு வெளியே வரும்போது அனிதாவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நைட் நேரம் எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு அனிதா சொல்லி வார்டனுக்கு தெரியாமல் அந்த தனியார் பள்ளிக்கு விடுதிக்கு பின்னாடி நான் சொன்னல ஒரு 200 மீட்டரில் வாய்க்கால் இருக்கும், அந்த இடத்துக்கு பக்கம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அங்கே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்டுருக்காரு. கார்த்திக் கூப்பிட்டுருக்க காரணத்தினால அங்கே போய் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அனிதா அவங்க வார்டனுக்கு தெரியாமல் எப்படியோ வாய்க்கால் பக்கம் போயிடுறாங்க. வாய்க்கால் பக்கம் போன பிறகு அனிதாவுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸுங்க. ராம், கௌதம், கார்த்திக் 3 பேரும் கேக் வெட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. கேக்கு வெட்டி முடிச்சு செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் கார்த்திக் அனிதா கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, தனியாக அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் நடந்து போய் இந்த வாய்க்காலில் தண்ணியில் கால் போட்டோம் அப்படின்னா பக்கத்து பக்கத்துலேயே உட்காந்துக்கலாம். காதில் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கும்போது கார்த்திக் அனிதா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாருங்க. ட்ரை பண்ணும்போது அனிதாக்கு சுத்தமாக பிடிக்காத காரணத்தினால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அனிதா தள்ளியோட பார்க்குறாங்க. உடனே கார்த்திக் என்ன பண்ணுறா அப்படின்னா வலுக்கட்டாயம் பண்ணி மிஸ்பிஹேவ் பண்ணுற ட்ரை பண்ணுறதுனால அனிதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார்த்திகை தள்ளி விட்டு அங்கேருந்து ஓடலாம் ட்ரை பண்ணும்போது அனிதாவோட செப்பல் ரொம்ப லேசாக இருக்கிற காரணத்தினால அங்கேருந்த மண் வலிக்கு தெரியாதனமாக வாய்க்காலில் தவறி கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத கார்த்திக் அங்கேருந்து காப்பாற்றவும் முடியாமல் அங்கேருந்து பதறி போய் ஒரு நிமிஷம் அப்படி நின்றுறாருங்க. நின்ன உடனே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் ஆனால் அனிதா வந்து வாய்க்கால் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த விஷயத்த போயிட்டு கௌதம் ராம்கிட்ட சொல்லும்போது நம்பவே இல்லைங்க. அனிதா எங்கடா கூப்பிட்டு போகலாம், நீ தானே கூட்டிகிட்டு போயிருக்க, இப்போ எங்கடா ஆளை காணோம், வாய்க்காலில் போனான்னு சொல்கிற, இது தெரிஞ்ச பெரிய பிரச்சனையா இருந்தான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேக் வெட்டினது எல்லா தடையத்தையும் அந்த வாய்க்கால் தூக்கி போட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி எப்படியும் வாடனை தெரியாமல் இவங்க ரூமை போய் அடைச்சிடுறாங்க. ரூமை அடைஞ்சு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 பேர் நடிக்கிட்டு இருந்த டைமில் இவங்க தனியார் வெளியே வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னா நைட்டு வெளியே போன அனிதா இன்னும் வரவே இல்லை அப்படின்னு பேச்சிருக்கும்போது அங்கே இருக்கிற சுற்றுவட்டாரம் ஃபுல்லாக தேடி போகும்போது அனிதா கிடைக்கவே இல்லைங்க. உடனே பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து கேட்கும்போது சுற்றி எல்லாம் பார்த்து செக் பண்ணுறாங்க, அனிதா கிடைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 காதல் பண்ணுறது எப்படியோ போலீஸுக்கு தெரிய வந்துடுதுங்க. அதனால் கார்த்திக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் வச்சிடறாங்க. கார்த்திகோட குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க அரசியல்வாதியான குடும்பத்தினால அவங்க அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. இவங்க கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை கேட்கும்போது உண்மை வெளிவந்தாலும் கூட போலீஸ் அந்த கார்த்திகோட குடும்பம் வசதியாக இருந்த காரணத்தினால இந்த கேஸை மூடி மறைச்சிடுறாங்க. இந்த விஷயம் உடனே அனிதாவோட குடும்பத்துக்கு தெரிய வரும்போது அவங்க பதறி போயிடுறாங்க. உடனே தனியார் வீடுகளில் செக் பண்ணி பார்க்கும்போது அனிதா கிடைக்கவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பேடான நியூஸை அவங்களுக்கு தெரிவிக்கும் போது அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. அனிதா காணாமல் போய் ஒரு 2 நாள் கழித்து அந்த தனியார் பள்ளி விடுதியிலிருந்து ஒரு 53 கிலோமீட்டர் தள்ளி ஒரு செட்டர் ஒன்று இருக்குங்க. அந்த செட்டரில் ஒரு சடலம் உப்பு போய் மேலே வரதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் வருதுங்க. போலீஸ் போய் பார்க்கும்போது அவங்க பாடி வந்து அடையாளம் தெரியாத மாதிரி இருக்குங்க. உடனே என்ன ஏதுன்னு செக் பண்ணும்போது அந்த அனிதா கழுத்தில் $7 பார்த்து தான் இது அனிதா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் எப்படியோ போலீஸார் அனிதாவோட குடும்பத்தார் சொல்லும்போது அவங்க குடும்பத்தார் பதறி போயிடும் மட்டும் இல்லாமல் ரொம்ப கண் கலங்கி போயிடுறாங்க.
ஒரே நம்பிக்கையாக இருந்த அனிதா இப்படி இறந்து போயிட்ட காரணத்தினால அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க. அடுத்த கட்டமாக அனிதா பாடியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அதாவது பேத பரிசோதனை எதுவுமே பண்ணாதனால டைரெக்டாக மின்மயத்தில் போய் பாடியை எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்து ஒரு வார காலகட்டத்திலேயே இவங்க 3 பேரும், அதாவது ராம், கௌதம், கார்த்திக் 3 பேருமே அந்த தனியார் பள்ளியை விட்டு போயிடுறாங்க. இவங்க இந்த சம்பவம் நடந்து ஒரு மாத காலகட்டத்திலேயே அதை நினச்சி அனிதாவோட அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அனிதா இறந்து ஒரு வார காலகட்டம் கழித்து அந்த 3 பசங்க அந்த பள்ளியை விட்டு இடைநீக்கம் பண்ண காரணத்தினால அங்கே முக்கால்வாசி பேத்துக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த பசங்களால தான் அனிதா இறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வர ஆரம்பிச்சிருக்குங்க. இருந்தாலும் இதை பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகாமல் விட்டுட்டாங்க. இதனையொட்டி அனிதா விடுதியை நெருங்கிய கம்பி வேலி தாங்க அமைச்சிருந்தாங்க. இப்போ பெரிய வால் செவர் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வார்டன் அருணுக்கிட்ட தனியாக ரெஸ்ட் ரூம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி நைட் 10 மணிக்கு கதவை தட்டி சொன்னாங்கல்ல, அது முக்கியமான காரணம். நைட்டு அன்டைமில் அனிதாவோட உருவத்தை நிறைய பேர் அந்த பள்ளி விடுதலையும் அந்த வாய்க்கால் நிறுவனமனையும் நிறைய இடத்துல தத்ரூபமாக பார்த்துருக்காங்க. அதனால தான் நைட் நேரம் தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை ஒன்றும் விடாமல் அருணோட உடம்புல இருந்து அந்த பெண்மணி அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், அப்புறம் ஏன் அருணையே பழி வாங்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட அருணும் அந்த கார்த்தி ஒரே மாதிரி தான் இருந்திருப்பாங்க போலைங்க. அதனால தான் அந்த பெண்மணி நினச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த கார்த்தியை திருப்பி பள்ளிக்கு வந்துட்டான், அவனால தான் நம்ம இறந்தோம், அவனை பழி வாங்குன்ற காரணத்தினால தான் அருணை பொசஸ் பண்ணியிருந்துருக்குங்க. இவங்க நல்ல நேரம்னே சொல்லாங்க. அந்த டைம் வாய்க்காலில் தண்ணி போகலை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணி போயிட்டு இருந்தது, திடீர்னு தண்ணி போகாமல். இதை கேட்ட அருணோட உடம்புல இருக்கிற பத்திரகாளி அம்மன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது என்னோட புள்ள, இதை நீ எப்படி கார்த்திக் அப்படின்னு சொல்லலாம், இந்த பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், நீ பழி வாங்க வேண்டிய பையன் இவன் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நீ பழி வாங்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரகாளி அம்மன் உடம்புல அருணோட அம்மா உடம்புலேருந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட அனிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இவன் தான் கார்த்திக், இவனால தான் நான் இறந்தேன், இவனை தான் நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொன்னதையே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஒரு வழியாக பத்திரகாளி அம்மன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன பூஜைகள்லாம் பண்ணி ஒரு வழியாக சூடம் பற்ற வச்சு சத்திய வாக்கு வாங்கி அருணோட உடம்புலேருந்து அனிதாவோட ஆன்மாவை பிரித்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அருண் மயக்கம் போட்டு அந்த நைட் நார்மலாகவே இருந்திருக்காருங்க. இதனை எடுத்து அருணை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனியார் பள்ளியில் படிக்க வச்சுருந்தாங்களா, அங்கேருந்து இடைநீக்கம் பண்ணிடுறாங்க. என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனியார் நிர்வாகத்துக்கு சொல்லி இப்படி இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அருணை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு பிரதர். உங்களோட சேனலை யதார்த்தமாக பார்த்தேன், இதை எங்கிட்ட உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட சொல்லி முடிச்சாருங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு த்ரில்லிங்கான எபிசோட் சந்திக்கும் வரை நான் உங்கள் மேடி. உங்களுக்கும் இது ஒரு மாதிரி திகில் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்துருந்துச்சுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் கொடுத்துருக்கேன், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நடந்த ரியல் நிகழ்வை நம்மளோட யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன்.